அண்ணா ரூ. 100 வச்சுட்டு ஒன் டே ஃபுல்லா சாப்பிடுங்க. கைஸ் ரூ. 100 வச்சுட்டு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஊரில் வந்து சாப்பிட்றலாம். சிட்டியாக தான் கஷ்டம். ஆனால் நம்ம ஊரில் வந்து ஈஸியாகவே சாப்பிட்டு முடிச்சிடலாம். போயிட்டு சாப்பிட்றோம். காலையிலேயே நம்ம வந்து இட்லி தான் சாப்பிட போறோம். ஆனா இட்லி பார்சல் எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து ரூ. 30 அப்படின்னு சொன்னாரு. நானும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இட்லி எடுத்து பார்த்துட்டு ஒரு சாம்பார் 2 சட்னி கொடுத்துருந்தாங்க. நானும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். சட்னி சாம்பார் ரெண்டுமே கலந்து அடிக்கும் போது அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. அது கூடவே வடை கொடுத்துருந்தாங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஊர்ல 4 இட்லி ஒரு வடை எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. கூழ் தான் வந்து குடிக்க வந்துக்கிறோம். எவ்வளோன்னு தெரியல, கேட்போம். அந்த அண்ணா கூழ் வந்து ரூ. 25 சொன்னாரு. சரிங்க அண்ணா கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்ல போனா கூழ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ரூ. 55 போயிடுச்சு. மீதி வந்து ரூ. 45 தான் இருக்குது. இதை வச்சு தான் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்துக்கணும். கைஸ் ஒரு பரோட்டா வந்து ரூ. 5 பரோட்டா வந்து அந்த அண்ணா பார்சல் கட்டி கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் இந்த பரோட்டாவை பிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்னா ஊத்திட்டு சாப்பிட்டோம் பாருங்க. ஏங்க சொர்க்கமா இருக்குங்க. காய்ஸ் இதோட இந்த சேலஞ்ச் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வச்சு அப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஸோ டாடா, பை பாய்.